அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தை. நாங்கள் கடவுளின் வார்த்தையை மலிவு சரக்காக கருதும் பலரை போன்றவர்கள் அல்ல, மாறாக கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நாங்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்னும் முறையில் அவர் முன்னிலையில் நேர்மையோடு பேசுபவர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். சில இறை பணியாளர்கள் கடவுளின் ஊழியத்தை வியாபாரமாக்கி கடவுளின் வார்த்தையை கடை பொருளாக விற்று பணம் சம்பாதிக்கிறார்கள். கடவுளின் வார்த்தையை கடை பொருளாக விற்று பொருள் ஈட்டுகிறார்கள், லாபம் பெறுகிறார்கள். ஆனால் நாங்கள் அவ்வாறு அல்ல. இறை வார்த்தையை அறிவிக்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் என்னும் முறையில் நாங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து அந்த கடவுளின் முன்னிலையில் தெய்வ பயத்தோடும் நேர்மையோடும் நாணயத்தோடும் இறை வார்த்தையை மக்களுக்கு இலவசமாக அறிவித்து அவர்கள் மீட்பு பெறும்படி செய்கிறோம் என்ற ஒரு கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கடவுளின் வார்த்தையை அறிவிக்க கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் அந்த ஊழியத்தை வியாபாரமாக்கி பொருள் ஈட்டுவார்கள் என்று சொன்னார். அவர்கள் கடவுளின் சினத்திற்கு ஆளாகி தண்டிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் கடவுள் இலவசமாக கொடுத்த ஒரு கொடையை நாம் இலவசமாக கொடுக்காமல் அதை கொண்டு நாம் பொருள் ஈட்டும் போது கடவுளின் சினத்திற்கு ஆளாவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இறை வார்த்தையை அறிவிக்க கடவுளால் நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்பட்டோம் என்று சொன்னால் நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். எனவே இறை வார்த்தையை அறிவிக்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அந்த கடவுளின் முன்னிலையில் தெய்வ பயத்தோடும் நேர்மையோடும் கண்ணியத்தோடும் நாணயத்தோடும் இறை வார்த்தையை மக்களுக்கு இலவசமாக அறிவிப்போம். இலவசமாக பெற்றுக்கொண்டதை மக்களுக்கு இலவசமாக கொடுத்து அவர்கள் மீட்பு பெறும்படி செய்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் மறு உலகிலும் நம்மை மிகுதியாக ஆசீர்வதிப்பார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இறை வார்த்தையை அறிவிக்க உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் எவ்வாறு ஊழியம் செய்ய வேண்டும், எவ்வாறு இறை வார்த்தையை அறிவித்தால் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இறை வார்த்தையை அறிவிக்க உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்பட்ட நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து உம் முன்னிலையில் தெய்வ பயத்தோடும் நேர்மையோடும் கண்ணியத்தோடும் நாணயத்தோடும் இறை வார்த்தையை மக்களுக்கு இலவசமாக அறிவித்து அதன் வழியாக அவர்கள் மீட்பு பெறும்படி செய்யும் போது அப்பா, இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை விண்ணிலிருந்து நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.